இப்போ இதே ஆண்டாள் சம்பந்தப்பட்ட கட்டுரைக்கு ஒரு எதிர்ப்பு ஒரு பிரச்சனை வரும்போது வைரமுத்துவை ஆதரிச்சு பிராமணர்களை திட்டினதுதான் திமுக. அந்த அந்த கட்சியிலேயே இவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பார்ட் டைம் எம்பிக்களை போய் நம்ம விமர்சனம் பண்றதை விட இந்த முதல் குடும்பத்தோட இந்த சுயநலத்துக்காக அவர்கள் ஒரு பக்கம் பெரியாரையும் இன்னொரு பக்கம் சமய சடங்குகள் எல்லாத்தையும் கையில எடுத்து வேலை பார்க்கறாங்களா. இன்னைக்கு அந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் செஞ்சாதான் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட தலைவரோட மனைவியே நீங்க குதிரைக்கு போய் பூஜை பண்றாங்க. இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம். இவங்க பண்ணும்போது அது அவங்களுடைய பர்சனல் அப்படின்னு அது பர்சனல் இல்ல. நான் என்னவா பாக்குறேன்னா, அது அவங்க ஒரு கலைக்காக ஒரு டான்சரா ஒரு நாடக கலைஞரா ஒரு வேஷத்தை போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அது வேஷம். இப்ப எல்லா அம்மாவும் தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். துர்கா அம்மாவோட சொந்த ஊர்ல இருந்து பூஜை பண்ணின அந்த கும்பங்கள் எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு கொண்டு வந்து அதெல்லாம் அந்த பூஜையெல்லாம் இங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பதவி ஏற்கிறாங்க. அந்த அம்மாவை நீங்க சாதாரண புடவையில பார்த்திருக்கவே முடியாது. இந்த 4.5 வருஷம் 25,000 மதிப்புள்ள காஞ்சிபுரம் ஒரிஜினல் சில்க் மட்டும்தான் அவங்க கட்டிட்டு வருவாங்க. அது எப்ப பார்த்தாலும் ரெட்டப்பட்டா பேட்டர்ன்ல பார்டர் தான் அவங்க வச்சுட்டு வராங்க. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். முதலமைச்சரின் மனைவியாக இருந்தாலும் அந்த அம்மா ஒரு மிடில் கிளாஸ் உமனா வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, லோன் வாங்கி வீடு கட்டுறாங்க, கவர்மெண்ட் கொடுக்குற பஸ்ல தான் போறாங்க. இன்னைக்கு போய் பார்த்தாலும் நம்ம போடுற இந்த 500 ரூபாய் 600 ரூபாய் ட்ரெஸ்ஸை தான் அந்த அம்மாவும் போட்டிருக்காங்க. அப்போ கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சிந்தனை வழியில் ஏன் இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்றது இப்போ புரியுது அவங்களுக்கு. அப்போ நீங்க என்ன மாதிரி மாடலை செட் பண்றீங்க, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இளம் பெரியார் உதயநிதி மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு வார்த்தைகளோ, பெண் உரிமைக்காக அவர் பேசுனதோ, ஜாதிக்காக அவர் பேசுனதோ, அவரோட இளமையில் 20 வயசு 22 வயசு 23 வயசுல எல்லாம் அவர் வேற மாதிரி இருந்தார். நீ அந்த மாதிரியான ஒரு பெரியாரா, எந்த பெரியாரை சொல்றாங்கன்றது. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. தமிழச்சி தங்கபாண்டியன் ஆண்டாள் வேஷம் போட்டு ஒரு போட்டோக்கு இது கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்டாள் வேஷத்தோட ஒரு போட்டோ கிளிப் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே ஆண்டாள் சம்பந்தப்பட்ட கட்டுரைக்கு ஒரு எதிர்ப்பு ஒரு பிரச்சனை வரும்போது வைரமுத்துவை ஆதரிச்சு பிராமணர்களை திட்டினதுதான் திமுக. அந்த கட்சியிலேயே இவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இத திமுகவோட இரட்டை வேடம்னு கஸ்தூரி சொல்றாங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலுமே ரொம்ப காமெடியா இருக்கு. இங்க அரசியல்ல நம்ம என்ன விஷயங்களை பேசணுங்கிறத தாண்டி ஒவ்வொருத்தரையும் நம்ம பர்சனலா டார்கெட் பண்ணிட்டு இருக்கோங்கிறது, அது இந்த பக்கம் பாஜக காரர்கள் பேசினாலும் சரி, அந்த பக்கம் திமுக காரர்கள் பேசினாலும் சரி, பாஜக அதிமுகவோட நாங்க கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயங்களையும் பாஜகவோட சேர்ந்து நம்ம பேசணுங்கிற அவசியம் கிடையாது. தமிழச்சி தங்கபாண்டியன் பேசிக்கலி அவங்க ஒரு டான்சர், கிளாசிக்கல் டான்சர். அந்த அம்மா ரொம்ப வருஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நாடக குழுக்கள் எல்லாம் பெரிய பெரிய நாடக குழுக்கள் எல்லாம் அவங்க இணைந்து நாடகம் பண்றவங்க. அவங்க அப்புறம் ஒரு பேராசிரியர், ஆங்கில பேராசிரியர். ஸோ அந்த மாதிரி எப்போ ஒரு சமயத்துல அவங்க அந்த ஆண்டாள் வேஷம் போட்டு டான்ஸ் ஆடி இருக்காங்க. அப்போ அவருக்கு ஜாகிர் ஹுசைன் அந்த போட்டோவை அவங்களுக்கு பரிசா கொடுத்துருக்காரு. அதை எடுத்துதான் இப்போ அது திடீர்னு என்னமோ சுத்தல்ல வருது. இது தமிழச்சி தங்கபாண்டியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க திமுகல இருந்தாலும் கடவுள் எதிர்ப்பு கொள்கைகளை திமுக பேசினாலும் அவங்க அதுல உடன்பட்டவங்க கிடையாது பர்சனலி. அந்த அம்மா அவங்க எல்லாரையும் போல நல்ல நேரம் பாக்குறவங்க, ஜாதகம் பாக்குறவங்க, ஜோதிடர் நீங்க இந்த மாதிரி இந்த கல்லை போட்டுக்கணும், இன்னைக்கு நீங்க யாகம் பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணினீங்கன்னா இந்த தடவை நீங்க எம்பி ஆயிடலாம்னு சொன்னா அது ரொம்ப சின்சியரா பின்பற்றுகின்ற ஒரு ஆள் தான். எல்லாருக்கும் எப்படி ஒரு அவங்க லைஃப் ஸ்டைல்ல ஒரு சில மூட நம்பிக்கைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை அவங்களும் கண்மூடித்தனமா பின்பற்றவங்க தான். அவங்களுக்குன்னு ஒரு ஆஸ்தான ஜோதிடர்லாம் இருக்காங்க. அந்த ஜோதிடர் எல்லாம் சொன்னபடி கேட்டுதான் அவங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் எம்பி ஆனது, இப்ப எம்பி ஆனது எல்லாமே அந்த ஜோதிடம், அந்த யாகம் வளர்க்கறது, அது பண்றது, இதெல்லாம்
அதை வேணா நீங்க சொல்லலாம். அப்படின்னா ஒரு பக்கம் வந்து திமுகவோட கொள்கைங்கிறது கடவுள் மறுப்புலாம் ஒரு காலத்துல பேசுனாங்க. இன்னைக்கு திமுகவே வந்து என்ன பேசுது அப்படின்னா, அப்படி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்சி தங்கபாண்டியன் சொல்றதுக்கு முன்னாடி துர்காம்மா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறதெல்லாம் தாண்டி அந்த அம்மா குதிரைக்கு ஏதோ யாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, குதிரைக்கு ஏதோ பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மூட நம்பிக்கைகளை எதிர்த்துதான் பெரியார் வந்து போராடினார். மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாதுன்றதுதான் தான் வாழ்நாள் முழுக்க பிரச்சாரம் பண்ணினார். இன்னைக்கு அந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் செஞ்சாதான் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட தலைவரோட மனைவியே வந்து நீங்க குதிரைக்கு போய் பூஜை பண்றாங்க. இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம். கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம துன்பப்படுகின்ற நேரத்தில் ஒரு கடவுள்னு கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் நமக்கு தேவைப்படுறது எல்லாத்துக்குமே. சோ அந்த எக்ஸ்டென்ட்ல அவங்களுக்கு வந்து தன்னுடைய பிள்ளை தான் பெத்த ஒரே பையன் வந்து எப்பயுமே ஆட்சியில இருக்கணும், அதிகாரத்துல இருக்கணும்னு ஒரு பெரிய ஆசை, ஒரு பேராசை இருக்குது. அந்த பேராசைக்காக அவங்க கோயில் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிட்டாங்க. நம்ம அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குற வேலை தான் நம்ம சேகர் பாபுவோட வேலை. அமைச்சர் சேகர் பாபு அதுக்குன்னே நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி மாதிரி இருக்காரு. அப்ப அந்த மாதிரி சமயத்துல அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம விமர்சனத்துக்குள்ளாம ஆக்காம அவங்க வந்து மூட நம்பிக்கைகளை திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் பரப்புறதே ஒரு வேலையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நம்ம வந்து எந்த ஒரு மீடியாவும் கேள்வி கேட்கறது கிடையாது, இது பண்றது இல்லை. பட் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் நான் வந்து அது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. பிகாஸ் அவங்க வந்து ஒரு டான்சர், ஒரு நல்ல பரதநாட்டிய கலைஞர், நாடக கலைஞர் அப்படிங்கிற இடத்துல போடுகின்ற ஒரு நாடக கலைஞன் போடுகின்ற பல்வேறு வேஷங்கள்ல ஒரு வேஷமா தான் அதை நான் பாக்குறேன். அது அவங்களோட கலைக்கு அவங்க காட்டின ஒரு அர்ப்பணிப்புங்கிற மாதிரி தான் அதை நான் ஒரு இண்டிவிஜுவலா நான் அதை பாக்குறேன். அதுல வந்து போய் பாலிடிக்ஸ் பண்றது இட்ஸ் நாட் குட் அண்ட் டீசென்ட். அப்படி இப்ப நீங்க வந்து தமிழ்ச்சி தங்கபாண்டியனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க, அவங்களுடைய பர்சனல், அவங்க கிளாசிக்கல் டான்சர், அவங்க அதுக்காக அதை பண்றாங்க, கட்சிக்காக அவங்க தன்னுடைய சொந்த விஷயத்த மாத்திக்கணும். ஏன் அப்போ துர்கா ஸ்டாலின் பண்றத வந்து நீங்க ஏன் தன்னுடைய மகனுக்காக தான் பண்றாங்க, இந்த விஷயத்துக்காக தான் அந்த யாகம் நடத்துறாங்கன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அவங்களுக்கும் பர்சனல் ஏதாவது இருக்கலாம், அதுக்காக அவங்க பண்ணலாம் இல்ல, இதையே நீங்க இங்க கொண்டு வரீங்க? இல்ல, ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல ஒரு கலைக்காக நான் பண்றேன் அப்படிங்கறதும், என் வீட்டு பையன் எப்பயும் ஆட்சியிலையும் அதிகாரத்துல இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு மூட நம்பிக்கையை வெளிவருவது இல்ல. அவங்க அதுக்காக தான் பண்றாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல, வேற என்ன அவங்களுக்கு தேவையும் கோரிக்கை இருக்குது? இப்போ இவங்க பண்ணும்போது அது அவங்களுடைய பர்சனல் அப்படின்னு இல்ல. நான் என்னவா பாக்குறேன்னா, அது அவங்க ஒரு கலைக்காக ஒரு டான்சரா ஒரு நாடக கலைஞரா ஒரு வேஷத்தை போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அது வேஷம். இப்ப எல்லா அம்மாவும் தன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. வேற ஏதாவது விஷயத்துக்காக கூட இது இருக்கலாமே, அவர் ஆட்சியில தான் இருக்கணும்ன்றதுக்காக இதை பண்றாங்கன்னு எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். அந்த உதயநிதி அவர்கள் துணை முதல்வரா பதவியேற்கிறார். பதவியேற்கிற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஏதோ நல்ல நேரம், அந்த டே ஒரு கரெக்ட் நேரம் பார்த்து இதெல்லாம் பண்றாங்க. துர்காம்மாவோட சொந்த ஊர்ல இருந்து, அங்க இருக்கின்ற ஒரு கோவிலில் இருந்து பூஜை பண்ணின அந்த கும்பங்கள் எல்லாம் இருக்குல்ல, குடம், அந்த கும்பம் வச்ச குடம், அதெல்லாம் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு கொண்டு வந்து அதெல்லாம் அந்த பூஜையெல்லாம் இங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பதவியேற்கிறார். சோ இது எல்லாமே வந்து நான் கட்சியில இருந்தாலும் நான் ஆரம்பத்துல இருந்து ஒரு பத்திரிகையாளர். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் நமக்கு சொன்னது, பாருங்க இந்த ஃபிளைட்ல வருது, அவர் பூண்டி கலைவன் வந்தாங்க, அதை எடுத்துட்டு வராரு, எல்லாமே பண்றாங்க, இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு டீடைல்ஸ் கிடைச்ச போது, அப்ப வந்து இவங்க வந்து என்னன்னா இவங்களுடைய குடும்பம் எப்போதும், இப்ப கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு மஞ்சள் துண்டு எப்பயும் போட்டிருப்பாரு. அவர் வந்து திருவள்ளுவர் பூணூல் போட்டிருந்தாருன்னா அதை பிடிச்சி இழுத்து கிண்டல் பண்ணுவார், திருவள்ளுவர் எங்கடா பூணூல் வந்துச்சுன்னு. நீங்க அதை கிண்டல் பண்றவரு சாகர கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த மஞ்சள் துண்டை கலட்டவே இல்லை, அவர் எந்த இடத்துலயுமே அவர் கலட்டல. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா ஊருக்கு உபதேசம் பண்றோம், மூட நம்பிக்கைன்றத அடுத்தவங்களுக்கு சொல்றோம். பட் நம்ம அந்த மூட நம்பிக்கையை எல்லா நேரத்திலையும் பின்பற்றிட்டே இருக்கிறோம். இப்ப ஸ்டாலின் ஐயா பாத்தீங்கன்னா காலையில இதுக்கு போவார், வாக்கிங் போவார். அப்ப கையில ஒரு குச்சி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாரு, ஒரு கோல், அது வந்து கருங்காலி குச்சிய கையில புடிச்சிட்டு போறது, அது ஏதோ அதை வச்சிருந்தா அதனால சில பணங்கள் திடீர்னு இப்போ ஒரு இது வந்துச்சு தெரியுங்களா, கருங்காலி மாலை போட்டா இது நடக்கும் அது நடக்கணும், அதுக்கு மாதிரி அது கருங்காலி மாலையை போட்டா மீடியா கேள்வி கேட்கும்ன்றதுனால அந்த கருங்காலி குச்சி இல்லாம அவர் வாக்கிங் போக மாட்டார். அப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்க, ஒரு பக்கம் பெரியார் தான் எங்களுடைய கொள்கைக்கான தலைவர்னு காட்டுறீங்க,
இந்த குடும்பம் தான் சொல்றது. இந்த பக்கம் பெரியாருன்றீங்க, கருப்பு ஆடைகளை போடுறீங்க, பெரியார் தான் இங்க மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிராக யுத்தம் செய்தவர்னு அவரையும் கையில வச்சுக்கிறீங்க. இந்த பக்கம் மஞ்சள் துண்ட கழட்டவே மாட்டல அவர் கடைசி வரைக்கும். ஸ்டாலின் ஐயா பாத்தீங்கன்னா அந்த கருங்காலி குச்சியை அவரு கையில இருந்து எடுக்க மாட்டாரு போல இருக்கு. காலையில அந்த குச்சியோட தான் அவர் வெளியே போனாரு. அவங்க துர்காமா வந்து அவங்க ஏதோ வீடியோல அவங்க லோகராகின்னு ஒரு மேடம் குடும்பத்துல அவங்களுக்கு கொடுத்த இன்டர்வியூல வந்து திங்கக்கிழமை இந்த சாமிக்கு நான் என்னது ஸ்லோகன் சொல்லுவேன், செவ்வாய்க்கிழமை இந்த சாமிக்கு, புதன்கிழமை இந்த சாமிக்கு, வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் 7 நாளைக்கும் 7 சாமி வச்சிருக்காங்க. 7 சாமிக்கும் இவர்கள் காலங்காலமாக எதிர்க்கின்ற சான்ஸ்கிரிட்ல தான் அவங்க வந்து மந்திரம் சொல்றாங்க. அப்ப அடுத்தவன்ட்ட நீங்க என்ன சொல்றீங்க? சான்ஸ்கிரிட்ல மந்திரம் சொல்வது ஒரு மூட நம்பிக்கை. சான்ஸ்கிரிட் அழிந்து போயிடுது. சப்போஸ் அது மொழி இன்னைக்கு பெரும்பாலும் புழக்கத்தில் இல்லாத ஒரு மொழி. ஆனா அந்த மந்திரத்தை பார்ப்பனர்கள் ஓதுகின்ற மந்திரத்தை நான் சொன்னால் என் குடும்பம் செழிக்கும் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை நீங்க அந்தமா உருவாக்கி வைக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இதுல வந்து அந்த லோகநாயகி மேடத்துக்கு அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லுவாங்க, நான் வீட்டுல வந்து அரிசி பெட்டி இருக்கு இல்லையா, நம்ம அரிசி கொட்டி வைக்கிற அந்த பெட்டியிலேயோ பாத்திரத்திலேயோ அரிசியையும் நான் வந்து ஆழாக்கு உலக்கு எல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் நான் பிரிச்சு வைக்கவே மாட்டேன். நம்ம அது கூடயே வச்சிருந்தாதான் வீட்டுல செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து பெரிய அளவுக்கு எனக்கு இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் நான் என் வாழ்க்கையில பின்பற்றாத ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எதிராகவும் பேசுற ஒரு ஆளா இருந்தேன். ஆனா அந்த அம்மா சொன்னது எனக்கு இன்னமும் மைண்ட்ல இருக்கிறதுனால எனக்கு ஒவ்வொரு முறையும் அரிசியை எடுக்கும் போது இப்ப நம்ம திருப்பி ஆழாக்க உள்ள போடணுமா வெளியே வைக்கிறாங்கன்னா ஒரு டைலமா வரத்தான் செய்யுது. சரிங்களா? அப்போ ஒரு சின்ன வயசுல இருந்து நம்ம இதுக்கெல்லாம் எதிரா படிச்ச ஒரு ஆள், பேசின ஒரு ஆளையே வந்து ஒரு முதல் வீட்டு அம்மா சொல்றாங்க அப்படிங்கும் போது அது லைட்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்படிங்கும்போது ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆவரேஜா இருக்கின்ற மிடில் கிளாஸ்ல எப்பவும் நம்ம வசதியா இருக்கணும்னு கனவு காண்கின்ற ஒரு பெண்ணுக்கு இல்ல இந்த மாதிரி சிந்தனை ஒரு மூட நம்பிக்கை போய் உட்காருமா உட்காராதா? அதுதான் இன்னொரு கொஸ்டின். நம்ம வந்து ஆண்டாள் வேஷம் போட்ட தமிழிசை தங்கமாண்டியனை கிண்டல் அடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இங்க பெரிய எக்ஸாம்பிளா துர்காமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆண்டாள் அப்படிங்கிறவங்க வந்து பெரும்பாலும் இந்த மார்கழி மாசம் ஆண்களுக்கும் பிடிக்கும் பெண்களுக்கும் பிடிக்கும். கோலம் போடுறோம், அந்த நேரத்துல நிறைய இடங்கள்ல இசை கச்சேரி நடக்குது. ஒரு பக்கம் அப்பதான் இயேசுவும் பிறந்திருக்காரு, இந்த December 25 தான் பிறந்திருக்காரு. அப்ப இந்த கிறிஸ்தவர்களுக்காக இருக்கட்டும், ஹிந்துக்களுக்காக இருக்கட்டும், அந்த பெருமாள் தான் இல்ல சிவனை கும்பிடுறவங்க தான் அப்படிங்கிற வித்தியாசம். அந்த மாசம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். மாதங்களில் அவள் மார்கழின்னு எழுதினார் இல்லையா கண்ணதாசன். அது எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச மாசம் அப்படிங்கிறதுனால மார்கழி பிடிக்கும் போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஆண்டாள் நினைவுக்கு வருவாங்க. ஆண்டாள் எழுதிய பாசுரங்களை தமிழ் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க படிப்பாங்க, வாசிப்பாங்க, அதை கேட்பாங்க. அதை வந்து நம்ம இது பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்க ஒரு திருப்பாவையோ திருவம்பாவையோ வாசிக்கிறதுங்கிறத நம்மளுடைய தமிழ் மொழி தமிழை வந்து நம்ம கத்துக்கிறதுக்கோ இல்ல தமிழ் மொழி மீது அது ஒரு செறிவை உண்டாக்கிறதுக்கும் நீங்க அதை படிக்கலாம். பட் துர்காமாவோட மூட நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா, அந்த குடும்பம் துர்காமா மட்டும் கிடையாது, அந்த குடும்பம் பின்பற்றுகின்ற ஒரு மூட நம்பிக்கை. அது இப்ப தலையாய தலைவர் அப்படின்னா ஐயா கருணாநிதி அந்த மஞ்சள் துண்டை ஏன் கழற்றவில்லை அப்படிங்கிற கேள்வியை கடைசி வரைக்கும் எந்த மீடியாவும் அவர்கிட்ட நம்ம கேட்கவே இல்லை. இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அந்த கையில் கொண்டு போகின்ற கருங்காலி ஒன்று அந்த கருங்காலி குச்சி இல்லாம அவர் நடந்து போறாரு, என்ன ஆயிடும்? ஏன் நம்ம இந்த கேள்வியை கேட்கறதே இல்லை? அப்ப நம்ம எதை பேசு பொருளா இருக்கணும்? இவன் நீங்க பாஜக காரங்க வந்து நீங்க வந்து திமுகவை உண்மையிலுமே இந்த மதம் சார்ந்து இந்த மூட நம்பிக்கைகள் சார்ந்து நீங்க விமர்சிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை விமர்சிக்கலாம். தமிழிசை தங்கமாண்டியன் மாதிரியான ஒரு எப்படி சொல்றது, அந்த அம்மா பார்ட் டைம்ல எம்பியா இருக்காங்க, மீதி நேரம் எல்லாம் அவங்க ஒரு நடன கலைஞரா தான் உட்காந்துருக்காங்க, இல்ல நாடக கலைஞரா இருக்காங்க, கவிஞரா இருக்காங்க. சோ அது மாதிரி பார்ட் டைம் எம்பிக்களை போய் நம்ம விமர்சனம் பண்றதை விட இந்த முதல் குடும்பத்தோட இந்த சுயநலத்துக்காக அவர்கள் ஒரு பக்கம் பெரியாரையும் இன்னொரு பக்கம் சமய சடங்குகள் எல்லாத்தையும் கையில எடுத்து வேலை பார்க்கறவங்கள we should question them. அதுதான் என்னோட பாயிண்ட். இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப இதுக்கு முன்னாடி சொல்றீங்க விஜய் விஷயத்துல சொன்னீங்க, இப்ப இருக்க எல்லா தலைமுறையினர்கிட்ட நம்ம வந்து மரியாதை எதையுமே வந்து அவங்க ஈக்குவலுக்கு பழகினா மட்டும்தான் நம்ம அதை வந்துட்டு எடுத்துக்க முடியும், பெற முடியும் அப்படின்லாம். அதே நியாயம் தானே
இன்னைக்கு யாரு என்ன சொன்னாலும் பிடிச்சவங்க சொன்னாதான் கேட்போம்னு ஒரு விஷயம் இருக்கு யாருக்குமே. இப்ப நம்மளே நடைமுறையில கூட பிடிச்சவங்க சொன்னாதான் ஒரு விஷயத்த கேட்போம், சொல்றதுக்காக எல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். இதான் நம்ம. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்க ஆழாக்க அரசியலை போட சொன்னாலும் சரி, தனியா வைக்க சொன்னாலும் சரி, இது மக்களை இம்பாக்ட் பண்ணணும்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்கள பிடிச்சவங்க, அவங்க கட்சியை பிடிச்சவங்க, அவங்க தொண்டர்கள் அதை ஃபாலோ பண்றதா கூட எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க எப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்றதை விட இம்பாக்ட் பண்ணணும்ன்றீங்க இல்லையா? அது ஏதாவது ஒரு விதத்துல உங்கள்கிட்ட யார்கிட்ட இருந்தாலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மேடம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவை விட தமிழ்நாடு மிடில் கிளாஸ் அதிகமா இருக்கிற ஏரியா. எல்லா மிடில் கிளாஸ்க்கு என்னன்னா, ஒரு சொந்த வீடு எல்லாத்துக்குமே கனவு, ஒரு சொந்த கார் எல்லாத்துக்குமே கனவு. இன்னைக்கு பாதி பர்சனோட வாழ்க்கைங்கிறது இஎம்ஐல தான் போயிட்டு இருக்கு. இஎம்ஐக்காக இன்னைக்கு ஒரு 35 வயசுல ஒரு பையன் வேலைக்கு போறான், 50 வயசு வரைக்கும் அவன் உயிரை கொடுத்து போறான்னா அதுல பாதி பேர் பயங்கரமான ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கான். ஆண்கள், பெண்களும், ஆனா ஆண்கள் அதிக அளவுல பயங்கரமான மென்டல் ஸ்ட்ரெஸ். இஎம்ஐக்காக ஆபீஸ்ல நடக்கிற அத்தனை அவமான இந்த கார்பரேட் இண்டஸ்ட்ரியில நம்ம பேசாத ஒரு விஷயம். அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல தான் அந்த வேலைக்கு போறவன் எல்லாரும் இஎம்ஐ கட்டுறதுக்காக தான் போறோம். அதுதான் உண்மை. அப்ப அந்த சமயத்துல என்னை காப்பாத்துறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா, ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துராதா அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி சமயத்துலதான் இத துர்கா அம்மா சொன்னாலும் சரி, ஒரு சாமியார் சொன்னாலும் சரி, ஏதோ இடத்துல நான் தப்பிச்சு வரணும், இந்த துன்பங்கள்ல இருந்து நான் தப்பிச்சு வரணும், இந்த இஎம்ஐல இருந்து நான் தப்பிச்சு வரணும், என் பொருளாதார நெருக்கடிகள்ல இருந்து நான் தப்பிச்சு வரணும்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு ஒருவேளை அந்த அம்மா சொல்லிச்சுல, இந்த அரிசி டப்பால நீங்க அழகா போட்டே வச்சிருந்தா வீட்டுல செல்வம் கொழிக்கும்னு சொல்லிச்சுறேன். போட்டுதான் பாப்பமே கொழிக்குது. நம்ம 1000 வழிகளை பின்பற்றுறோம். கருங்காலி மாலையை போட சொல்றான் எவனோ ஒரு சாமியார், நம்ம போடுறோம். அது மாதிரி இதுவும் ஏன்னா இது எல்லாமே டைரக்ட்லி ரிலேட்டட் வித் மணி, பணம் என்று. நீங்கள் இப்ப இவ்வளவு சாமியார்களை நம்ம ஏன் தேடி போறோம்? மன நிம்மதியெல்லாம் செகண்டரி. எல்லாத்துக்குமே இன்னைய தேவை பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படிங்கும் போது ஒரு முதல் குடும்பத்து பெண் அந்த அம்மாவை நீங்க சாதாரண புடவையில பார்த்திருக்கவே முடியாது. இந்த 4.5 வருஷத்துல எப்பவுமே குறைந்தபட்சம் 25,000 மதிப்புள்ள காஞ்சிபுரம் ஒரிஜினல் சில்க் மட்டும்தான் அவங்க கட்டிட்டு வருவாங்க. சரிங்களா? அப்போ அவங்களோட வீடியோவை நீங்க சாதாரணமா பார்க்கும்போது, அவங்க கோயிலுக்கு போகும்போது, இது பண்ணும்போதெல்லாம் ஒரு மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் மேன். அவர் தன் மனைவிக்கு அந்த மாதிரி 25,000 ரூபாய் மதிப்புள்ள புடவைய அடிக்கடி வாங்கி தர முடியாது. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு தீபாவளிக்கோ ஒரு பொங்கலுக்கோ தான் வாங்கி கொடுக்க முடியும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அந்த அம்மா பார்க்கும்போது என்ன ஆசையா இருக்கும், அதே மாதிரி ஒரு காஞ்சிபுரம் சில்க்கு நம்ம கட்ட மாட்டோமா, நமக்கு கிடைக்காதா? அப்ப எல்லா மனுஷனுக்கு என்ன வரும், அவங்களுக்கு கிடைச்சது ஏன் எனக்கு கிடைக்கல? அவங்க மட்டும்தான் உழைக்கிறாங்களா? உழைக்காமல் வாழ்கின்ற அவங்களே இவ்வளவு வச்சிருக்கும் போது காத்தால எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உழைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம உழைக்கிறதுல எங்க போகுதுன்ற ஒரு கேள்வி வருகின்ற போது மனிதன் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காலான ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள போறாங்க. சோ அந்த இடத்துலதான் இவங்க ஏன் நம்ம இவங்களை விமர்சனம் பண்றோம்னா, நீங்க இந்த மாதிரியான பணக்கார முதல் குடும்பம் பேசுகின்ற விஷயம் என்னன்றது. இப்ப ஒரு உதாரணம், இது கேரளால சாண்டி, உமன் சாண்டின்னு ஒரு முதலமைச்சர் வந்தார். அவருடைய மனைவி பேங்க் ஆபீசர். அந்த அம்மா பேங்க்ல லோன் போட்டு, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் நம்ம எப்படி பேங்க்ல லோன் போட்டு வீடு கட்டுறோமோ அதே மாதிரி பேங்க்ல லோன் போட்டு வீடு கட்டினாங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் முதல்வர். அந்த அம்மா கவர்மெண்ட் பஸ்ல போனாங்க. அப்பயே அவங்க ஹஸ்பண்ட் முதலமைச்சர் தான். அப்போ அந்த ஒரு இம்பாக்ட், முதலமைச்சரின் மனைவியாக இருந்தாலும் அந்த அம்மா ஒரு மிடில் கிளாஸ் உமனா வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, லோன் வாங்கி வீடு கட்டுறாங்க, கவர்மெண்ட் கொடுக்குற பஸ்ல தான் போறாங்க. ஒரு முதலமைச்சரின் மனைவியாக ஆடம்பரத்தை அந்த அம்மா செய்யல. இன்னைக்கு போய் பார்த்தாலும் நம்ம போடுற இந்த 500 ரூபாய் 600 ரூபாய் ட்ரெஸ்ஸை தான் அந்த அம்மாவும் போட்டிருக்காங்க. சரிங்களா? நீங்க இப்படியே கேமரா நீங்க திரும்புங்க இந்த முதல் குடும்பத்திட்ட. சர்வசாதாரணமா அவங்க நான் சொல்றது 25,000 ரொம்ப கம்மி. அதெல்லாம் காஞ்சிபுரம் சரி ஒரு ஜான் கான பார்டர் தான் அவங்க வச்சுட்டு வராங்க. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அது எப்ப பார்த்தாலும் இந்த ரெட்டப்பட்டா பேட்டர்ன்ல பயங்கரமா கட்டிட்டு வராங்க. அப்போ நீங்க என்ன மாதிரி மாடலை செட் பண்றீங்க, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
என்ன மாதிரி மாடல் நீங்க செட் பண்றீங்க? அப்ப முதல் குடும்பம்னா நீங்க 24 hours மீடியாவுக்கு முன்னாடி தெரியும் போது ஃப்ரெஷ்ஷான புது காஞ்சிபுரம் சாரி, காஞ்சிபுரம் ஒன்லி காஞ்சிபுரம் சில்கே கட்டுறீங்க. அங்க பார்த்தா ஒரு முதல்வர் இறந்து போயிட்டார். அவருடைய மனைவி அவங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா, ஒரு பேங்க் ஊழியரா லோன் வாங்கி வீடு கட்டினாங்க. அப்போ கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சிந்தனை வழியில் ஏன் இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்றது இப்ப புரியுதா உங்களுக்கு? இதுதான் இந்த ஆடம்பரம். நான் ஆடம்பரத்தை மட்டும் சொல்லல, அந்த மாதிரி காஸ்ட்லியான ஒரு நகை, நடை, உடை, பாவனைகளை வச்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை பரப்பும் போது நானும் அப்படி வாழணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணணுங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்குமே போய் சேரும் மேடம். மிடில் கிளாஸ்ல இருக்க மட்டும் இல்ல, இதை பார்க்கின்ற விளிம்பு நிலை மனிதர்களும் நமக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை அமையணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணலாமோ அப்படின்னு தோணும் ஒரு இடத்துல இதை நான் அவங்களை அக்யூஸ் பண்ணணும். துர்கா அம்மாவையோ ஸ்டாலின் ஐயாவையோ அந்த குடும்பத்தையோ நம்ம விமர்சனம் பண்ணுங்கிறதுக்காக சொல்லல. பட் இதுதான் பொதுமக்களோட சைக்காலஜி. இது ஒரு உளவியல் ரீதியா நான் இதை சொல்றாங்க தான். இளம் பெரியார் உதயநிதி அப்படின்னு ஒரு வார்த்தை கால கொடுமடா சரவணா, அதுதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? இளம் பெரியார் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரியாரோட இளமை காலம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு ரொம்ப அவரோட லேட் 50s 50 வயதுகளுக்கு மேல அவர் பேசின மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு வார்த்தைகளோ, பெண் உரிமைக்காக அவர் பேசுனதோ, ஜாதிக்காக அவர் பேசுனதோ, அவரோட இளமையில் 20 வயசு 22 வயசு 23 வயசுல எல்லாம் அவர் வேற மாதிரி இருந்தார். இவர் இளம் பெரியார்னா இவங்க எந்த பெரியார வச்சு உதயநிதியோட கம்பேர் பண்றாங்கன்னு தெரியல. அப்ப உதயநிதி அந்த மாதிரியான ஒரு பெரியாரா, எந்த பெரியாரை இவங்க சொல்றாங்கன்றது